அவ்வளோதான். என்ன எவ்வளோ ஆர்டிஐ முடிக்கல கூட எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணால் நீங்கள் வெள்ளிக்கிழமை 2 நாள் ஜெயிலில் இருந்தீங்கன்னா பதவி போயிடும். மறுபடியும் சீட்டு வரத்துக்கு 2 வருஷம் ஆகும். மறுபடியும் அந்த வசதியான பஞ்சாயத்து கிடைக்காது. தெரியுமில்ல, கூட அப்படி பெருசாக வாங்கிக்குவாங்கல்ல, வாங்கி க்ளோஸ் பண்ணிடுவானா? நமக்கு தேவை அதுதான். அடுத்த கிராம சபை கூட பஞ்சாயத்தில் கையில் போகக்குள்ள பயப்படுவான்ல, அப்படியே எஃப்ஐஆர் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 200 செலவு. எவ்வளோ செலவு? வெறும் 200 செலவு. போகிறதுக்கு எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி. மாவட்ட பக்கம் தெரியும். அவன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க ஃபீஸ் இருக்கும், அவங்க ஃபீஸ் வாங்கிக்குவான். லஞ்ச ஒழிப்புத்துறை கூட இருக்குங்க. தம்பி பிரபு லஞ்ச ஒழிப்புத்துறை பெருமையாக சொல்லிட்டாரு. அங்கேயும் லஞ்சம் இருக்குங்க, நீங்கள் பெருசு கொடுங்க, கூப்பிட்டு விசாரிச்சு அங்கேயும் வாங்கி கொடுக்குவாங்க. இப்போ ஒரே விஷயத்துக்கு 3 நேரம் செலவு பண்ணானா அடுத்த முறை 10 தெருவில் போய் ஒரு 100 பேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு கிராம சபையை நடத்துவானா, இல்லை ஒவ்வொரு ஆட்சியும் செலவு பண்ணியிருக்கோம். இந்த வேலையை கூலாக அல்டிக்காமல் ஜாலியாக செய்யணும். ஜாலியாக செய்யணும். எப்போ செய்யணும்? நமக்கு நேரம் கிடைக்கல, குழம்பு பார்த்து கொண்டாடி குடும்பத்தை பார்த்து எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு பெட்ரோல் போட்டு ஆன்லைனில் மெயிலெலாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தபால் அனுப்பிட்டு குழம்பு பார்க்கணும். இந்த தபால் யாருக்கு அனுப்புனா ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பி வெடி பண்ணலாம். ஒரு பெட்ரோல் கலெக்டர் போட்டேன், கலெக்டர் பதில் சொல்ல, சிஎம்ஸுக்கு போட்டேன், பதில் இல்லை. நம்ம என்ன தப்பு? ஒரு பெட்ரோல் போட்டிங்கன்னா கீழே மேலே எல்லா தம்பிகளும் அனுப்பிடுங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா தம்பிகளும் சாதா தபால் அனுப்புங்க. என்ன தபாலில்? வெறும் 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கவர் போஸ்ட் ஆஃபீஸில் விற்குது. 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கவர் போஸ்ட் ஆஃபீஸில் விற்குது. மளிகை கவர் கேட்டால் 3 ரூபா 2 ரூபா. அதுக்கு மேலே ஸ்டாம்ப் போட்டு கவர் போஸ்ட் ஆஃபீஸ் மன்ன மோடி மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஸ்டாம்ப் போட்டு கவர் 5 ரூபாய். ஸ்பீட் போஸ்ட் பண்ணி 70 ரூபா அவ்வளோ தரக்கூடாது. யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும் உங்கள் திருப்பி ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிட்டு மற்ற எல்லாத்துக்கும் சாதா தபாலில் 5 ரூபா கவர் அனுப்புங்க. இப்போ கவர்னருக்கு ஒரு தபால் அனுப்புறீங்க, 5 ரூபா தபால் கவரில் போட்டு கவர்னர் மாளிகையில் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புறீங்க, ரேஸ் போஸ்ட்டில் அனுப்புறீங்க, மேலே கொண்டு போய் கொடுத்தீங்க, கொரியரில் அனுப்புறீங்க, அல்லது மதுரை கொண்டு போய் கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்கன்னாலும் சரி, அங்கே ஒரு பொட்டி ஒன்று வச்சுருப்போம். பெட்ஸெல்லாம் போட்டு பொட்டி வச்சுருப்போம். இன்றைக்கி வந்து எல்லா தபாலையும் அந்த பொட்டியில் போட்டுருவோம். அந்த கவர்னர் மாளிகையில் ரொம்ப அதிகமாக படிச்சுவாங்க. ஒரு கத்திரிக்கோள் இருக்குது, அந்த கவரை வெட்டுவோம். ஒரு பியூனு கிளர்க்கு சின்ன கடையில் பண்ணி 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தோம், கருணை எடுக்கிற வேலைக்கு வந்தவன். அந்த கவர்னர் மாளிகையில் ஒரு முட்டா பையன், அறிவு ரொம்ப குறைவானவர், கடையில் பண்ணியார், பியூனு ஓய்வாக இருக்கிறவர் இந்த கவரை முதல்ல பிடிப்பார். இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தபால் இருக்கும்? கவர்னர் ஒரு நாளைக்கு எவ்வளோ தபால் இருக்கும்? லட்சம் தான் வரும். ஒரு 1000 வரும். 1000 வரும் இல்லை, சாதாரண ஒரு 1000 தபால் வரும். இந்த தபால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பிரிக்கிறோம்னா நேரம் இல்லை. ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பியூன் வருவான், கத்திரிக்கோள் இருப்பான், கடைன்னு கட் பண்ணுவான். இன்னொரு பியூன் இருப்பான், அவன் ஸ்டேபிள் அடிப்பான். கட் பண்ணி வெளியே பிரித்து வச்சு கொடுப்பான். இன்னொரு ஆள் ஸ்டேபிள் அடிப்பான். இன்னொரு ஆள் என்ன பண்ணுவாங்க? சீல் கொடுப்பான், ரெசிப்ட் சீல். கவர்னர் மாளிகையில் ரெசிப்ட் ஒரு சீலை கொடுப்பான். பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுருப்பான். இதில் ஒரு குத்து, அதில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து, அதில் ஒரு குத்து. அவனுக்கு வேலையாக இருந்தான், குத்தம் தான் அவனுக்கு வேலையை. ஒருத்தர் வெட்டுனா ஒருத்தர் பின் எடுத்து அவனுக்கு குத்துனான், டப்பாவில் குத்தாயிடும். இன்னொருத்தர் பிரிப்பான், 3ஆக பிரிப்பான். குப்பையெல்லாம் தனியாக ஒன்று கல்யாணம்